இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, அதாவது சீஷர்களுடைய கேரக்டர், சீஷருடைய குணாதிசயங்கள். ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எங்கள் பாஸ்ட் அடிக்கடி சொல்வார், தடி எடுத்தெல்லாம் தண்டல்காரன்னு. பைபிள் எடுத்தாச்சுன்னா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சீஷனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அர்ப்பணம் என்ன இருக்கணும்? கமிட்டட் பர்சனாக இருக்கணும். அர்ப்பணிக்கப்பட்டவனாக. இந்த அர்ப்பணம் எப்போ வரும்னு சொன்னால், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்தால் தான். இந்த அர்ப்பணன்ற ஒரு எக்ஸாம்பிள் கால பாஸ்டர் சாம்சுந்தரத்தை கொடுத்து பார்த்தோம். அவங்க அம்மா இறந்துருக்குறாங்க. அந்த இறக்கிறது கூட அவர் என்ன செய்யலை, அவர் போல. அந்த கமிட்மெண்ட், நீ கமிட்மெண்ட் இல்லாதனால தான் நம்ம செய்கிற வேலை ஒரு பெரிய அளவில் ஒரு பெனிஃபிட்டே இல்லை. இது வரைக்கும் ஊழியம் செஞ்சவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் 0. நான் முழு நேரம் மினிஸ்ட்ரி வரத்துக்கு முன்னால் என்னுடைய பிஸ்னஸில் சில காரியங்கள் நான் எப்படி இருந்தேன், இந்த காரியத்தை நான் யோசித்து பார்ப்பேன். ஆகஸ்ட் 7ஆம் தேதி 1989ஆம் வருஷம் எங்களுக்கு கல்யாணம். எனக்கு ரைட். பாஸ்டம்மா இருக்கிறனால எங்களுக்குன்னு சொன்னேன். நான் பாஸ்டம்மா இல்லைன்னா எனக்குன்னு சொல்லியிருப்பேன். நான் எனக்கு கல்யாணம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி. அது என்றைக்கு? திங்கக்கிழமை மாலையில் 5 மணிக்கு கல்யாணம். சொல்லிட்டாங்க கரெக்டாக பாஸ்டர் பாஸ்கர்தாசன் டைமுக்கு இருப்பார், அதனால் லேட் பண்ணாதீங்க, கரெக்டாக 4:45 நீங்கள் வந்துடுங்க. நாங்கள் சரி. வீட்டில் அம்மா கூட பிறந்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு. ஒரே கல்யாண வீடு எப்படி இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு எங்கள் வீட்டில் கறி வெட்டிகிட்ருக்காங்க. வெட்டி அங்கே மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு சாப்பாடு அங்கே ரெடி ஆகுது. கறி எங்கள் வீட்டில் வெட்டிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோன்னு வைங்களேன் கறி ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போது எல்லாம் அது பின்னால் எல்லாம் ஒரே பிஸியாக இருக்காங்க. எல்லாம் கறியை போட்ட தலை கறி தனியாக எடுக்கிறாங்க, ஈரல் தனியாக பார்ட்ஸ் விற்றுட்ருக்கு, எல்லாம் வாங்குறவங்க வந்துட்டுருக்காங்க. எல்லாம் இப்படி பார்த்தேன், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி வண்டி எடுத்து நேராக கம்பெனிக்கு போயிட்டேன். கம்பெனி நுழையும் போது ஒரு 9:45 இருக்கும். எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கம்பெனி லீவ் விடுவோன்னு எதிர்பார்த்தாங்க. கம்பெனி லீவ் விடலை. அன்றைக்கி நைட் ஷிஃப்ட் நாங்கள் கேன்சல் பண்ணியிருந்தோம் போல. ஜென்ரல் ஷிஃப்ட்டும் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டும் நாங்கள் கேன்சல் பண்ணல. அப்போ 9:45 போய் நிற்கிறேன். என்னண்ணா சிலர்லாம் சாருன்னுவாங்க, அண்ணன்னுவாங்க. என்னண்ணா உனக்கு தானே கல்யாணம் இன்றைக்கி? ஆமாம். என்னண்ணா இங்கே வந்து நிற்கிறேன்னு? சுமார்றா, வேலையை பாடுறான். அன்றைக்கி பார்த்து எங்கள் கம்பெனியில் கிணறு தூர்வாரின்னுக்கிறாங்க. அதுவும் போய் பார்க்கணும். ஏன்னா 100கணக்கான விரால் மீன் உள்ளே இருக்குது. ஸோ அதிலும் பார்க்குறேன். கம்பெனி போய் என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து 3 நாள் இருக்க மாட்டேன். என்னெல்லாம் நடக்கணும், எல்லாம் செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். ஃபோன் வருது, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறேன். அப்போது எம்ஆர்எஃப் இன்ஜினியர் பேசுகிறாரு. யார் பேசுகிறதுன்னு? சார் விக்டர் தான் பேசுகிறேன். எங்கே இருக்கிறீங்க நீங்கள் இப்போ? சார் நீங்கள் எங்கே ஃபோன் பண்ணீங்க? நான் கம்பெனி தான் ஃபோன் பண்ணேன். கம்பெனியில் இருக்கிறீங்க? ஆமாம். நம்ப முடியல. அது கமிட்மெண்ட். நீங்கள் அந்த கமிட்மெண்ட் உள்ள நபரில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஊழியத்துலேயும் இதே மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட், அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மரித்தவர்கள் போய் அடக்கம் பண்ணட்டும். அதான் கமிட்மெண்ட்டை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கமிட்மெண்ட்டு இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சால் அதுக்கு நீங்கள் ரிசல்ட்டே பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய வேலைக்கு ஒரு அஸ்திபாரம் வேணும்.
அந்த அஸ்திபாரம் என்னவென்றால் கமிட்மெண்ட் தான் அஸ்திபாரம். சொல்லுங்கள், எது அஸ்திபாரம்? கமிட்மெண்ட்டு, அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாமல் நீங்கள் தலைக்கில் எவ்வளோ அழகாக பாடலாம், எவ்வளோ அழகாக நீங்கள் நடிக்கலாம், பாடிடலாம். இன்றைக்கி நடிப்பை தான் இன்றைக்கி உலகம் வந்து ஏற்றுக்கொள்கிறது. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா உலகம் உங்கள் கல்லெறியும். நான் வீட்டுக்கு போனால் தப்புன்னு சொல்லிட்டு வந்துடுறது. அங்கே போய் பூச்சி மொழுகிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நோனா நோ, எஸ்னா எஸ், இதுதான். அதுக்கு மீறி அது வந்து சொல்லணுன்னா, அது செய்யணுன்னா முதல்ல நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்தால் தான். என் கண்ணில் ஆணி வச்சுட்டு நான் போய் அடுத்த ஆள்கிட்ட போய் தூசி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அப்போ அந்த லெவலுக்கு வரணுன்னா நம்ம அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல சீஷனாக இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னென்னா அர்ப்பணிப்பு. எழுதிக்கிட்டிங்களா? என்ன இருக்கணும்? அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதற்கு வசனம், மரித்தவர்கள் மருத்துவர்களை போய் அடக்கம் பண்ணட்டும். நாமும் ஜீவனோட தேவன் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம ஆராதித்து கொண்டோம். நாம் அவருடைய வேலையை செய்ய வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஒரு நல்ல சீஷனாக இருக்க விருப்பமுள்ள குணாதிசயம் என்னென்னா பிறரை கொள்ளளவாய் நேசிக்க வேண்டும். கொள்ளளவாய் நேசிக்கணும். லவ் ஃபார் அதர்ஸ். அதிகமாய் அர்த்தம் அதாவது லவ்ன்ற கர்சனை உள்ளதாக இருக்க வேணும். அது எழுதிங்க. எப்படி இருக்கணும்? கர்சனை. இப்படி இருக்கிறாங்களே, சில நேரத்தில் ராத்திரி 1:30-2 மணிக்கு நல்லா தூங்கி அப்படி சின்ன அப்படி திரும்பும்போது ஒரு தூக்கம் வரும் தெரியுமா? ஒரு முழிப்பு வரும் தெரியுமா? அப்படி முழிக்கும் பொழுது சில அப்படி யோசிப்பேன். ஆனால் அப்படியே தூக்கம் வராது. ஆண்டவரே ஏசப்பான்னு உட்காந்துருப்பேன். அப்போது ஒரு ஊழியக்கார்ட்ட கேட்டேன், பாஸ்டர் இப்படி இருக்குன்னு. அது ரொம்ப டூ மச்சியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு என்ன இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. சொல்கிறது ஈஸி, ஆனால் அது நினச்சி பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நல்ல சீஷனாக இருக்க வேணும்னா அடுத்தவங்க மேலே என்ன இருக்கணும்? கருசனை உடையலாம். இன்றைக்கி சர்ச்சு வரல. ஏன் வரல அவங்க? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயா போயிட்டீங்கன்னா போங்க, ஆனால் எனக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஏன் அது சொல்கிறேன்? உங்கள் மேலே உள்ள கருசனை தான் அது. ஐயோ உங்களுக்கு வரலையே, ஐயோ இவங்க இந்த சண்டே வரலையே. நான் யோசிப்பேன், திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி கேட்கலான்னு. அடுத்த ஃபோன் வரும், இது வேலை செய்வோம், அந்த வேலை செய்வோம். இது பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகிடும்? மதியம் சாப்பாடு சாப்பிட்டு சரி வந்து அப்படியே மறந்துடும். அப்புறம் திருப்பி சாயங்காலம் ஞாபகம் வரும், சரி எடுக்கலான்னு பார்த்தா அது என்னால் முடியல. அதுதான் லீடர்ஸு. நான் அதுக்கு லீடர்ஸ்கிட்ட கேட்பேன், நீங்கள் ஃபோன் பண்ணலாட்டும் கூட ஜஸ்ட் புட்டா ஒரு வாட்ஸ்அப், நாங்கள் எதிர்பார்த்தோம், நீங்கள் வரல, உங்களுக்கு ஏதாவது உதவி என்றால் உடனே உங்களுக்கு அனுபவம். ஜெப தேவை என்றால் எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது அந்த இடத்துக்கு வரணுன்னா ஒரு பெரிய ஒரு கனிவு வேணும். கருசனை. ஐயோ உங்கள் பிள்ளை வீட்டுக்கு வரல. எப்போதுமே பஸ் இறங்கி ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாப்புல. மணி 5:30 ஆயிடுச்சு. தாய் உள்ள எப்படி இருக்குங்க? படப்படைக்கும், துடிக்குங்க. ஐயோ என்னாச்சு தெரியலையே, ஐயோ என்னாச்சு. அந்த கருசனை உள்ள அந்த இருதயத்தாரை தான் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அவர்கள் தான் இயேசுக்கு சீஷனாக இருக்க முடியும். அதான் லீடர்ஸ் அடிக்கடி சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தர் வரலாற்றுன்னு லிஸ்ட் எடுத்து உடனே என்ன பண்ணுங்க, உடனே என்ன செய்யுங்க. நம்ம விசுவாசிங்க அப்படி இருக்கிறாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க, இதெல்லாம் போய் சொல்லணுமா? அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, பாஸ்டர் நான் வரமாட்டேன், எனக்கு வாட்ஸ்அப் போட்டுருவாங்க. சிலர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், எனக்கு ஃபீவர், என் பிள்ளைக்கு ஃபீவர், அதனால் நான் வரல, என் கணவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் நாங்கள் வரல, சாயங்காலம் ஆராதனைக்கு வந்துடுறேன். எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. ஆனால் அநேகர் வருவதில்லை, அப்படி சொல்கிறதில்லை. ஆனாலும் நீங்கள் உள்ள கரசனை உள்ள இருதயம் இருக்கும். அந்த ஐயோ என்னன்னு தெரியலையே, வரலையே. போன சண்டே எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, நான் எடுக்கலை. பொதுவாக சண்டே நான் எடுக்கவே மாட்டேன். அந்த மிஸ் காலை நான் வெட்னஸ்டே தான் பார்க்குறேன். உடனே ஃபோன் பண்ணுறேன், பிரதர் ரொம்ப சாரி பிரதர், நான் சண்டே நான் ஃபோனே எடுக்கலை, மண்டே டியூஸ்டே ரொம்ப டைட்டாக போயிடுச்சு, நான் இன்றைக்கி தான் புதன்கிழமை தான் பார்க்குறேன் பிரதர், ரொம்ப சாரி பிரதர். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் வரலன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் நான் சண்டே ஃபோன் பண்ணேன். பா
ஒரு மூச்சு. சரி சரி சரி. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும் பாஸ்டர், நல்லா இருக்கும். அந்த கருசனை உள்ள இருதயத்தார் உள்ளவர்களை தான் இயேசுக்கு சீஷனாக இருக்க முடியும். அவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அவர்களை கர்த்தர் தாம் கரத்தில் வைத்திருப்பார். மூணாவது, சார் இந்த கருசனை, அதுக்கு வசனம் சொல்கிறேன். மத்தேயு 22:37, மத்தேயு 22:37, யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனம். அடுத்து ஒரு நல்ல சீஷனை இருக்க வேண்டிய நல்ல குணம் என்னன்னா தாழ்மை இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் எஜமானனா இருக்கும்படி இயேசு வரல, ஊழியம் கொள்ளும்படியாய் வரல, ஊழியம் செய்யும்படியாக தான் வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு மாஸ்டர் ஷிப், ஒரு எஜமானனாக, ஒரு மத தலைவனாக அல்லது ஒரு குருவாக இயேசு வரவில்லை. அவர் இயேசு வந்தது அடிமையின் சாயலாக, அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மை உள்ள ஒன்று தான் அங்கீகரிக்கப்பட்ட சீஷனாக இருக்க முடியும். தாழ்மை இல்லைன்னு சொன்னால் சீஷனாக இருக்க முடியாது. இப்போ கூட வாஷ் பேஷன் நான் பார்த்தேன், தண்ணி நின்றுட்டுருக்கு, கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ண. நான் ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா, இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. எத்தனையோ பேர் கை கழுவுனீங்க, எல்லாம் போனீங்க, தண்ணி நின்றுட்டே தான் இருந்தது. எத்தனை பேரை கவனிச்சிங்க தெரில, மற்றவங்க பார்க்குறதுக்காக நான் செய்யலை. இது நம்ம சர்ச்சு, இது நம்ம புழங்குற இடம். அந்த தாழ்மை எண்ணம் இருந்தால் தான் நம்ம கையை உள்ளே விடுவோம். ரைட் ஹேண்ட் தான், லெஃப்ட் ஹேண்ட் விடுவாங்க, ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் வச்சுருப்பாங்க கை. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கும் என் டாய்லெட்டை நான் தான் க்ளீன் பண்ணிக்கிறேன், என் வீட்டில், என் ஆஃபீஸ் ரூம் நான் தான் க்ளீன் பண்ணுறேன். யூ ஷுட் நோ டு கம் டவுன் டு எனி எக்ஸ்டென்ட். அந்த நாட்கள்லாம், ஊழியம் ஆரம்பித்த நாட்கள்லாம் பாப்பா ஒன்றுக்கு இருந்துடும். சகோதரி மறந்துடும் சொல்லுவாங்க, சிஸ்டர் கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வாங்க, குடுகுடுன்னு பாஸ்டம்மா வீட்டில் போய் துணி எடுத்துகிட்டு பாஸ்டம்மா தான் துடைப்பாங்க. அவங்க உக்காந்துருப்பாங்க, அவங்க வசனம் கேட்டுகிட்டு இருப்பாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன இருந்தாலும் என் மனைவி தானே. எங்கள் வீட்டில் ஒரு 5 வேலைக்காரங்க இருந்து, அன்றைக்கி எங்களுக்கு செய்கிறதுக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க. ஒரு நாள் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ என் வேலைக்கு வந்துட்ட, நீ இந்த வேலை நீ தான் செஞ்சாகணும், இதற்காக தான் நீ வைக்கப்பட்டிருக்கிற. ஏன் அது நான் சொல்கிறதுனால இல்லை, இன்றைக்கி நாங்கள் இப்படி இருக்கிறது காரணம் இந்த பணிவிடை ஆவி, தாழ்மை. நோட் பண்ணிங்க, தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்மையோடு கூட பணிவிடை ஆவி இருக்க வேண்டும். சர்விங் அதர்ஸ். நோட் பண்ணிங்க, தாழ்மை இருக்க, பணிவிடை ஆவி என்ன இருக்கணும்? பணிவிடை ஆவி. நமக்கு டைம் இருக்குது, ஆனால் நம்ம டைம் எதில் செலவு பண்ணிகிட்ருக்கோம்? இதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் என்னைக்கு வெறும் ஃபோன் காலுக்கு மாத்திரம் வைங்க. நான் பார்ப்பேன். எதுக்கு பார்ப்பேன்? இன்றைக்கி வேர்ல்டு நியூஸ் என்ன நடந்துகிட்ருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த டைமுக்கு மேலே, பொதுவாக என் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் அந்த ஃபோன் எடுப்பேன். நான் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுப்பேன். பகல் என்ன நடந்தது அது ஒரு லேசாக ஒரு 15 மினிட்ஸ், நைட்டில் ஒரு ½ அன் ஹவர். கட்டாயம் ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்? உலக நடப்பு தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில் என்ன நடக்குது, அரசியல் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அது மாத்திரம் கூட நமக்கு என்ன இருக்கணும்? பணிவிடை ஆவி இருக்க வேணும். சொல்லுங்கள், தாழ்மை இருக்கணும், அப்புறம் பணிவிடை ஆவி. பணிவிடை ஆவிக்கு மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 20, உங்கள் எவன் பெரியவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் என்ன செய்ய வேணும்? பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரன் என்ன இருக்கணுமா? பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். என்ன பார்த்தோம்? ஒரு சீஷனுக்குள்ளே இருக்க வேண்டிய குணம் என்னது? பணிவிடை ஆவி. சொல்லுங்க, என்ன இருக்கணும்? ஆமாம், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், வீட்டில் போய் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும்.
5லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. சீஷனுக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணணும், கொடுத்துடணும். அப்படியே அதில் வார்த்தையை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சொல்லுங்கள், வார்த்தையை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமாம். இப்போது செருப்பு வாங்க போகிறீங்க, செருப்புக்கு காலை மாற்றுவோமா செருப்பை மாற்றுவோமா? செருப்பு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு செருப்பே கிடைக்காது. இப்போ அந்த பிஎன்சி மில்லுக்கு ஏற்றாப்பில் அங்கே நம்ம ஒருத்தர் இருந்தார். அவர் என் கால் அளவு எடுத்து அவர் எனக்கு ஷூ தைச்சி கொடுப்பார். அவர் எத்தனையோ வருஷம் தைச்சி கொடுத்தாரு. அவர் இந்த நேரம் இறந்துருப்பார். ரொம்ப அழகாக தைப்பார், பிரமாதமாக தைப்பார். 100 ரூபா தான் கொடுப்பான் அந்த நாட்களில். அழகாக பியூர் லெதரில் போட்டு கொடுப்பார். அப்போது ஷூவை தான் என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுபோல் தேவோட வார்த்தைக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு நாளும் தேவோட வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு ஏற்ற மாதிரி பேசிடக்கூடாது, நமக்கு ஏற்ற மாதிரி வணைச்சிடக்கூடாது, நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கூடாது. தேவோட வார்த்தை வார்த்தையாக இருக்கணும். நம்ம தான் அதுக்கு என்ன செஞ்சணும், மாற்றிக்கொள்ள நம்ம தான் என்ன செஞ்சணும், நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு வசனம் யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 14:15. சரியா? அடுத்தது நம்ம உண்மை உடலாக இருக்க வேண்டும். என்னது? தாழ்மை பணிவிட ஆவியாக இருக்க வேண்டும். 5வது காரியம், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து இருக்க. அதை நமக்காக வசனத்தை மாற்றிக்க கூடாது. ஒரு நாளும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் சீஷர்கள் நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது, மாற்றிக்கொள்ளவும் கூடாது. சரியா? அப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், உண்மை உள்ளலாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார், பலனை கொடுப்பார். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், செத்தாலும் சாகிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். அது மாதிரி உண்மை உள்ளவர்கள் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் எப்படி இருந்தார், உண்மையாக இருந்தார். நோவா கீழ்ப்படிதலிலே உண்மையாக இருந்தார். நோட் பண்ணிங்க, ஆபிரகாம் விசுவாசத்திலே உண்மையாக இருந்தார். ஆதியாகமம் 15:6. நோவா விசுவாசத்திலே கீழ்ப்படிதலிலே உண்மையாக இருந்தார். எபிரேயர் 11:7. மோசே தலைமைத்துவத்தில் உண்மை உள்ளதாக இருந்தார். இவன் மோசே வேண்டாம் தான் சொல்கிறான். ஆண்டவரே என்ன செஞ்சிருங்க, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் வரல, வேண்டாம், நான் திக்குவாய் மந்தமுள்ள நாவு உள்ளவன், ஏன்னா நான் வேணாம், என்னை விட்டுருங்க தான் அவன் கெஞ்சிறான். அவன் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, வேறு இல்லையா? அப்போ மோசைட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஆரோனை அனுப்புகிறேன், இப்போ உனக்கு வாயாக இருப்பான். இப்படிலாம் தட்டி கழிக்க பார்க்குறாப்புல மோசே. ஆனாலும் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே மோசே என்ன செய்கிறாப்புல, அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் சீஷத்துவத்தில் உங்களுக்கு பொறுப்புகளை என்ன செய்யக்கூடாது, பிரதர் இதை செய்யுங்க பாஸ்டர், நானா பாஸ்டர், நான் செய்ய மாட்டோம் பாஸ்டர், ஏன் இன்னும் ஹோட்டலும் வேற ஒரு ஆளை போடுங்க பாஸ்டர், நான் வரலை பாஸ்டர். உங்கள் கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சரி பாஸ்டர். சிஸ்டர் அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா, சரிங்க பாஸ்டர். கீழ்ப்படிதலிலே உண்மை, விசுவாசத்திலே உண்மை, தலைமைத்துவத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். சரியா? அடுத்தது மோசே குறித்து தாவீது சத்துருக்களை வீழ்த்துவதிலே தயவதாட்சணை இல்லாமல் வீழ்த்துவதிலே உண்மையாக இருந்தான். ஆண்டவர் சொன்னார், கோலியாத்தை பதம் பாடுறா, ஆண்டவரே விட்டு வைச்சா
ஒரு நாள் நான் ராஜாவாய் மாறும் பொழுது இந்த கோலியாத்தை என்னுடைய ராஜ்யத்தில் விஜிபியில் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. யார்? அசையா மனிதர். அப்போது அங்கே போய் விஜிபி போனீங்கன்னா ஒருத்தர் நிற்பார். ஓ சலா மாதிரி நிற்பார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா கொசு கடிச்சா என்னென்ன பண்ணுவீங்க? கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிடுவாங்களா? அவர் தான் சொன்னார், கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு வச்சுருவாங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்களா? மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். 2 பேர் இருக்காங்களாம். 4 மணி நேரம், அடுத்த 4 மணி நேரம், அடுத்த 4 மணி நேரம், 4 மணி நேரம், 4 மணி நேரம். ஆமாம், என்ன பண்ணாலும் அசையாமல் இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அசையா மனிதனை பார்க்கறதற்கு உலகம் முழுவதும் ஆள் வராங்க. உன்னை இந்த சுவிசேஷத்தில், இந்த சீஷத்துவத்தில் நீ ஆண்டோட அன்பில் இருந்து, விசுவாசத்தில் இருந்து, அழைப்பிருந்தும் நீ தளராமல் அசையாமல் இருந்தால் உன்னை ஆண்டவர் உன்னை பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போது தாவீது கோலியாத்தை ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய், உன் கையில் கொடுத்துட்டான்டா, நீ என்ன பண்ணு, போ வேலையை காட்டு, உன் கூட இருக்கிறேன்னு. அப்போ தாவீது என்ன செய்கிறாரு? போய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவனை என்ன செய்கிறாப்புல? அவனை வீழ்த்தினான். அல்லேலூயா. நம்மளை வீழ்த்துவதில் என்ன செய்யக்கூடாது? தயவு தட்சணை காட்டக்கூடாது. சவுல்கிட்ட தானே ஆண்டவர் சொல்கிறாரு, போய் அந்த ஆடெல்லாம் என்ன பண்ணு, எல்லாத்தையும் வெட்டு. இவன் போயிட்டு என்ன பண்ணுறான்? நல்லவைகள், கொளுத்தவைகள், அழகானவைகள், நல்ல அழகான பெண்கள், அழகானதெல்லாம், ஆமாம், ஆகான் எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டு வாடான்னா இவர் சுட்டரிக்காமல் அங்கே பார்க்குறாரு. அப்படி பார்த்தா அங்கே பாபிலோன் தேசத்தினுடைய சால்வை ரொம்ப சூப்பராக இருந்தது. நைஸாக சுருட்டி அக்கில் வச்சுக்கிட்டு, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ரொம்ப நாள் இந்த சால்வைக்காக என்ன செய்து கொண்டிருந்தேன்? ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்டபடியால் சோத்திரம் பண்ணுகிறேன், சோத்திரம் 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 பண்ணிக்கிட்டே கூடாரத்துக்கு வந்தான். அங்கே வந்து பார்த்தா இஸ்ரவேல் தேசத்தார், யூதர்கள் என்ன செய்கிறாங்க? எபிரேயர்கள் தோல்வியற்றார்கள். சின்ன பட்டணம், சின்ன யுத்தம், சின்ன காரியத்தை அவங்க அவ்வளோ பெரிய சேனை எல்லாம் விழுந்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டால், தீட்டானதை அருவருப்பானதை என்ன பண்ணிட்டான்? ஒருத்தன் வச்சிருக்கிறான், அவனை என்ன பண்ணு? சுட்டெரி. அப்போது யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணுறாங்க? வந்து அவனை விசாரிக்கிட்டு, யார்றான்னு பார்த்தா யார்? பிரதர் ஆகான். அப்போது நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? அழிப்பதில், எது அழிப்பதிலே, சுட்டெரிப்பதிலே நாம் உண்மை. கர்த்தர் அழினா என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். குண்டு போட்டு அழிக்கிறதில்ல, அதெல்லாம் பண்ணால் ஜெயிலுக்கு போயிடுவோம். வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை அழிப்பதிலே நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் தயக்கம் காட்டவே கூடாது. அழிச்சிருனா அழிச்சிரு, நொறுக்குனா நொறுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நிறைய இருக்குது. தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான், ஜெபத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான். நோட் பண்ணிங்க, தானியேல் எப்படி இருந்தான்? ஜெபத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான். பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? ஜெபிப்பதிலே உண்மையாக இருந்தான். யோபு உபத்திரம் வந்தது, அந்த உபத்திரத்தில் கூட ஆண்டவரை பற்றி கொள்வதிலையும் ஆண்டவருடைய கட்டளையிலையும் அவன் நிலைத்திருந்தனாலே, அவன் உண்மையாக இருந்தனாலே, அந்த சஃபரிங், அந்த பெயினில் கூட அவன் உண்மையாக இருந்தனால ஆண்டவருடைய ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுத்தவனை ஆசீர்வதிச்சார். இந்த உபவாசம் ஜபம், அதுதான் ஒரு சீஷனுக்கு பலன். சொல்லுங்கள், உபவாசமும் ஜபமும். எஸ்தரும் அவரோட தாதிமாரும் என்ன செஞ்சாங்க? புசியாமலும் குடியாமலும் 3 இரவு 3 பகல் என்ன செஞ்சாங்க? அதில் உண்மை உள்ளதாக இருந்தாங்க. சொல்லுங்கள், எதில் உண்மை? உபத்திரவத்தின் எதிர்ப்புகள் மத்தியிலே எஸ்தர் எப்படி செஞ்சாப்புல? உண்மை உள்ளதாக இருந்தால். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது நம்முடைய ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் உபத்திரத்திலே அவர்கள் செதறி போனாங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் செதறி போக போனார்? செதறி போன இடெல்லாம் என்ன செஞ்சாங்க? சுவிசேஷம். செதறி போலாட்டினா இன்னைக்கு இவ்வளோ சபைகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கே செதறி போனாலும், எங்கே இருந்தாலும் அவங்க தேவனுடைய வேலையை,
அந்த சுவிசேஷத்தை இயேசுதான் தெய்வம் என்று, இயேசுதான் மேசியா என்று அறிவிப்பதில் அவங்க எப்படி இருந்தாங்க? உண்மை உள்ளதாக இருந்தாங்க. ஆமென். உண்மை உள்ளதாக இருந்ததுனால அவர்கள் முடிவு மகிமையாக இருந்தது. அதே மாதிரி நூற்றுக்கு அதிபதி எப்படி இருந்தான்? உண்மை உள்ளனாக இருந்தான். ஆண்டவருடைய அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் இயேசுக்கு முன்பாக, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். பாருங்கள், வேலைக்காரன் மேலே சிலர் சொல்கிறாங்க அவன் மகன்றாங்க. மகன் இல்லை, அவன் பிரதானமான ரைட் ஹேண்டு. அவன் மேலே அவ்வளோ கர்சனை இருந்தது. அந்த கர்சனை உள்ளம் கொண்ட நூற்றுக்கு அதிபதி அவளோட அதிகாரத்தில் கூட அவன் என்ன செய்யலை, பெருமையாய் பாராட்டாமல் ஆண்டவருடைய அதிகாரத்தில் அவன் ஏற்றுக்கொண்டு அதில் உண்மையாக இருந்தான். 10வது காரியம், மரியம்மா இயேசு கிறிஸ்துடைய தாய். அவள் என்ன, அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்கள். மரியாள் நாட்களில் மரியாளை போல பல பெண்கள் தவம் இருந்தாங்களாம். எதற்காக? எங்கள் வயிற்றில் மேசியா வரணும்னு சொல்லி அவங்க தேவ ஆலயத்தில் வருஷக்கணக்காக விழுந்து கிடந்தாங்க, காத்திருந்தாங்க. ஆனால் அந்த பாக்கியம் யார் கிடச்சிது? மரியாள் அம்மா கிடச்சிது. இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுத்து அவரை வளர்த்து சிலுவை வரைக்கும் கொண்டு போய் பரம ஏறுகிற வரைக்கும் அந்த அம்மா இயேசுக்கு நல்ல தாயாக இருந்தாங்க. புரியுதா இல்லையா? அப்போ ஒரு சீஷன் எப்படியா இருக்கணும்? இயேசுவுக்கு உண்மை உள்ளதாக பிரியமானவளாக இருக்க வேண்டும். பாதிலே விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஐயோ எது இப்படிலாம் எனக்கு தான் வேணாம், என் மகனை இப்படி விட்டு ஓடிடல, அவங்க இப்படி ஒரு மகனை நான் பெற்று எடுத்திருக்கேன்னு போய் சிலுவையில் போய் அரைஞ்சிட்டாங்களே. சபிக்கப்பட்டவன் தான் என்ன செய்ய முடியும்? சிலுவையில் அறைவாங்க. ஐயோ இப்படி சபிக்கப்பட்ட பிள்ளை, ஐயோ எனக்கு இப்படி ஒரு பிள்ளையே வேண்டாம் என்று சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கலாம்? அன்றைக்கி விட்டுட்டு ஓடி இருக்கலாம். எல்லாம் கேட்டிருப்பாங்க, நான் மேரி உன் பையன் தானே சிலுவையில் அரைஞ்சாங்க, ஐயோ அவன் என்ன இப்படி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்தான், பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கெலாம் நல்லா இருந்தது, நான் போயிருக்கு பார்த்துருக்கோமே, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினா எல்லாம் செஞ்சான், ஆனால் இப்படி நான் நினைக்கலையே, இப்படி ஒரு கொலைபாதகனா, இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிட்டானே, சிலுவை மரத்தில் தொங்கிட்டானே என்று சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இந்த மேரி அம்மா என்ன செஞ்சாங்க? அவர் தான் மேசியா, அவர் சொன்னது நடக்கும், அவர் என்ன சொன்னார்? 3 நாள் உயிரோடு எழும்புவார். அதுக்காக காத்திருந்தது தான் வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு கிறிஸ்துடைய தாயும் மற்ற பெண் சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? போய் இயேசுவை பார்க்கும்படியாக கல்லறைக்கு போகிறாங்க. அங்கே கல்லறை என்ன செஞ்சுருக்கு? அதான் என் சீஷர். பின்தொடருதல். நோட் பண்ணிங்க, சீஷனை யார்? ஃபாலோ அப், பின்தொடருதல். இயேசு சொன்னார், என்ன நடந்தது அங்கே போய் பார்ப்போமே. வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை, நடந்ததை பார்க்கும்படியாய் போனார்கள். அதான் உண்மையான சீஷன். உண்மையான சீஷன் யார்? நடந்ததை தொடர்ந்து கவனித்தல். அது ஒரு தாய் உள்ளம் கொண்டவர்கள். சரியா? அடுத்தது, ஒரு நல்ல சீஷனாக இருக்க வேண்டும்னா கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அப்புறம் கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், தன்னைத்தான் வெறுக்கிற சுபாவம், கனி தந்து கனி இருந்து கனி தந்து உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு நல்ல வெற்றி உள்ள சீஷன், இயேசுக்கு நிலைச்சிருக்கிறவங்க நல்ல ஞானமுள்ளனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நல்ல சூழ்நிலையை கணிக்க வேண்டும். சூழ்நிலை என்ன செய்யணும்? கணிக்க வேண்டும். இப்போ எதற்காக அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல ஆவிகளை நல்ல டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியக்கூடிய, இது இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஜப வீரனாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய வளர்ச்சியே நீங்கள் பார்க்க முடியாது. புருஷன் வராருன்னா ஏன் புருஷன் என்ன சொல்கிறார் புரிஞ்சிக்கங்க. மனைவி ஒரு காரியத்தை சொன்னால் புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்காமல் நம்ம நிலையிலே இருந்து நான் தான் சொல்கிறேன்லனாக்கா அடிச்சிருவான் பலாருன்னு. புருஷன் சொல்கிறான்னு சரிப்பா ஓகேப்பா ரைட். மனைவி ஒரு காரியத்தை சொல்கிறீங்களா, அப்போ என்னப்பா இப்படி பிரசங்கம் பண்ணிட்டீங்க, இப்படிலாம் நீங்கள் சொல்லிய நான் நிறைய தடவை பாஸ்டம்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், நிறைய முறை. அவனை என்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இப்படி பேசிட்டீங்க, அப்படியே தப்பாம்மா, நான் இப்படி நினச்சல பேசினேன், இல்லைப்பா நீங்கள் இப்படி பேசுகிற, சரிம்மா ரைட்மா ஓகே, டீச்சபிள்.
இல்லை வளர்ச்சியே இருக்காது. ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது சொன்னாங்கன்னா கேளுங்க. நான் தான் எனக்கு மேலே யாரும் அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஒரு சின்ன பிள்ளை ஒரு காரியத்தை சொல்கிறா, காது கொடுத்து கேளுங்க. என்ன சொல்கிறா அந்த பொண்ணு? சின்ன பிள்ளை தான், சின்ன பையன்தான், சொல்கிறத கேளுங்க. அப்போது உங்கள் சீஷத்துவத்தில் என்ன இருக்கும்? பெரிய ஒரு கிரேஸ், ஒரு கிருபை உங்களுக்கு காணப்படும். அல்லேலூயா.